ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 6ல் இருக்கார். அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் நிறைய இருக்கும். சில பேர் வந்து வேலை சேஞ்சஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதனும் வந்து 6ல் இருக்கும்போது குடும்பத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்குறது, அதுக்கான சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து யோசித்து கடன் வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தின் ஒரு திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். ஸோ 7ல் இருக்கும்போது அது ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் சூரியன் சனி ஒன்றா இருக்கும்போது நல்ல லாபங்கள் வரும். அதே நேரத்தில் எமோஷன்ஸும் ஜாஸ்தி இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 6லேயே வந்து ஆட்சி பலத்தோடும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வேலையில் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. பழைய கடன் அடைச்சி புதிய கடன் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 7லேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது அது சனியுடைய சாதகமாக நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 8ஆம் அதிபதியான குரு வந்து 3ல் வக்கரமாக இருக்கும். முயற்சிகள் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். என்றைக்குமே இந்த 3, 8 கனெக்டிவிட்டி இருந்தாலே நமக்கு தேவையில்லாத தாட் ப்ராசஸ் வரும். தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நம்மளை வந்து ஒரு காயப்படுத்தும். கற்பனையிலேயே வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆடுங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நினைச்சதை விட வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அற்புதமாக இருக்குது. பட் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது